பொழி வாழி மிகந்து வரும் வேலவனை தொழி புத்தி முகந்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழி துள்ளி ஓடும் விழுந்த விநாயகனே அப்பா முப்பழம் அமுது செய்தருளி தொப்பையனப்பனே தொடிவினை யாருமே வாக்குண்டாம் நெல்லம் தந்து அடியனையாலும் முருகேசர் என்ற பொருளே வித்தரமாக மயில் மீறிலேறி வரவேண்டும் என்றனருகே. என்னுடைய தாயார் 87 வயது. அவர் பாடாத பாடல்களே இல்லை. இப்பொழுது அரை மணி நேரம் முருகர் பக்தி பாடல் 1 மணி நேரம் பாட வேண்டும் என்றாலும் பாடுவார். அந்த காலத்தில் இருந்து. நன்றி. அம்மா திருவண்ணாமலை தீபத்துக்கெல்லாம் எத்தனை முறை போயிருக்கிறார். அவருடைய வயதில் எத்தனை முறை போயிருப்பார் நீங்களே கணித்துக் கொள்ளலாம். அவருக்காக ஒரு சிவன் பாடல். நம சிவாய நம கஜானனமகர்நிஷம் கையில் வச்சுங்க. அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹ சுமுகசேகதந்தஸ்ய கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ய விகடோ விக்னராஜோ விநாயகः धूमकेतगणाध्यक्षो बालचंद्रो गजाननः वक्रतुंड शूर्पकर्णो हेरंबस्कंदपूरुजः षोडशैतानि नामानि यप्पडेषु न जातवे विद्यारंभे विवाकेश प्रवेश निर्गमेशतां संग्रामे सर्वकार्येष विघ्नशक्त न जाजते ஏறுமஜிலேறு விளஜாட முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே உருவாய் எருவாய் இளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போ நிறத்தாளை குவியடங்க காத்தாளை அங்கஜர் பாசாங்குசுமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரம் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அரகர நம பார்வதி பதஜே அரகர மகாதேவா தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அப்படியே எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பூ போட்டுருங்க. ஒவ்வொருத்தரா பிரார்த்தனை பண்ணிட்டு போடுங்க. இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் சபாநாயகர் ராசாராம் அவருடைய தம்பி யூடியூப் ஃபேமஸ் டாக்டர் காந்தராஜ் அவர்களை வருக கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். யூடியூப்ல இவர் இல்லாமல் இல்லை. என் அழைப்பை கேட்டு டாக்டர் காந்தராஜ் அவர்களை வருக வரவேற்கிறோம். டிஎன்ஜோ முன்னாள் தமிழ்நாடு அரசு ஒன்றிய முன்னாள் சாமி யாருக்குரிய ஒரு 500 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சென்டிமெண்ட். இவர் போய் பூஜை போட்டாலும் எல்லா படம் சக்ஸஸ். கைகளை தட்டலாங்க. அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் சாமி. ரஜினிகாந்த் படம் கொண்டு விஜய் அஜித் எல்லா படத்துக்கும் இவர் கால் ஷீட்டே கிடைக்காது. எங்கள் அழைப்பை ஏற்று அண்ணன் மங்கள்நாதன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் காந்தராஜ் மற்றும் அண்ணன் சண்முகராஜ் மேலே கிடைக்கிறோம். ராமோ கொஞ்சம் கூட்டம்
இது கோபி எங்க ஆளுக்கான கோபி சபாநாயகர் திரு ராஜாராம் அவர்களுடைய அண்ணா என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். சபாநாயகர் ராஜாராம் கையில் நான் 10வது படித்து வேலூரில் சிறந்த மதிப்பெண் வாங்கியதற்கு அவர் எனக்கு பரிசு கொடுத்தார். அவருடைய தம்பி சென்னையில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பே. புலவர் சிதம்பரநாதன் இவரை பற்றி சொல்லணும். பல பாடல்கள் தூரல் நினைப்போச்சில் ஏரிக்கரை பூங்காற்றே, அப்புறம் பாமா ருக்மணி, பைரவையில் கட்டபுல்ல குட்டபுல்ல, கைத்தட்டலாங்க பெரிய வந்திருக்காங்க உங்களுடைய இதுதான். இவரெல்லாம் வந்து அதெல்லாம் பழனி பாரதி நிறைய கவிஞர் எழுதுறாங்க. முதல் நன்றி தெரிவித்து கேமராமேன் ரவி சுந்தரம் சபாபதி கிட்ட ஒர்க் பண்ணவர், சீனியர் மோஸ்ட் கேமராமேன் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன் மிகப்பெரிய டெக்னீஷியன் சார். அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அப்புறம் ஆர்ட் டைரக்டரு, மேக்கப் மேன், எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இதுக்கு தாண்டி மீடியா, உங்களோட ஆதரவு, மீடியாவுக்கு ஒரு கை தட்டிட்டுங்கம்மா ப்ளீஸ்மா. உங்கள் ஆதரவு கண்டிப்பாக ஓகே. டான்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கு ரவி கிரண் வாங்க. இவன் என்னோட அசோசியேட்டிவன், ஏற்கனவே ஒரு 30 ஆண்டு என் நண்பர் இவன். ஓகேங்களா, என் கூடவே ட்ராவல் பண்ணி என் சிஷியம் தான் இவன். விசுவாசம் தான் அதுக்கு அடுத்த பேர் இவன் தான். கைத்தட்டலாங்க. அப்படி ஏற்கனவே இந்த ஃபீல்டில் ஒரு 25 வருஷமாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். குரு இசைஞானி இளையராஜா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒரு ஸ்கிரிப்ட். நாங்கள் பயணிக்கிறோம். முழு ஆதரவு தரணும். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு இவன் தான் இருக்கான். டான்ஸ் மாஸ்டர் சக்தி அவர்களுக்கு இப்போ கரெக்டில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இந்தியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோபி, பாரதி, இவங்க வந்துட்டு படத்துக்கு முழு காரணம் இவங்க தான். பாரதி அவங்க ஒரு கோல்டு. அது வேலூர் ஒரு பெரிய கோட்டை சுற்றி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி இளஞ்செழியன், பவுனமெல்லாம் அவங்களாம் வந்து மிகப்பெரிய பிக் ஷாட்டு. அவ்வளோ ஒரு எளிமை. அவங்ககிட்ட நாங்கள்லாம் கற்றுக்கணும். போயிருக்கலாம். நன்றி. பிஆர்ஓ வாப்பா. பிஆர்ஓ பாருங்க, ஏதோ ஆர்கனோட டிடிஆர் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ இருக்க பிஆர்ஓ லேட்டஸ்ட் கார்த்தி
ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது ஒரு படத்தை ஒப்படைச்சிட்டா எல்லா வேலையும், நான் முதல்ல சின்ன பையனாக இருக்குன்னு கொஞ்சம் பயந்தேன். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு சார், கைகளை தட்டலாம் சார், ஃபுல் ஒர்க்கு. இளைஞரின் வாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணலாம். ஒரு சிறந்த மனிதர், பிஇ படிச்சிருக்காரு, ஃபுல் கோஆபரேஷன் எங்களுக்கு ஃபுல்லாகவே. அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ளும். பௌர்ணமாளுடைய கடைசி புதல்வன் இவர் இளைஞரியன். ஐயா காந்தாராஜ் ஐயா, அப்படி வாங்க. உங்கள் கையால் கிளாப் போர்டு கொடுக்கணும். ஐயாவை கொஞ்சம் வழி விட்டுருங்க, நடுவில் நிற்கட்டும். இப்படி நில்லுங்க. ஆமாம், நீங்கள் உங்கள் கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறீங்க. ஐயா காந்தாராஜ் ஐயா வாழ்த்தி கொடுங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாம். டைரக்டர் சார் கிளாப் போர்டு வாங்கிக்கிங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே துவக்க விழாவே வெற்றி விழாவாக இருக்குது. 100 நாளுங்கிறது சர்வசாதாரணமாக ஓடிடும். படம் நல்லா இருந்ததுன்னா 25 வாரம், எங்கள் காலத்தில் 25 வாரம்லாம் ஓடிச்சு. இப்போல்லாம் 4 நாள் ஓடினா போகும் இல்லையா? அதான் அது 4 நாள் இல்லை, 40 நாள் இல்லை, 400 நாள் ஓடும். நல்ல கலைஞர்கள். அவர் வேற மங்களநாதன் மங்களகரமாக ஆரம்பித்து வச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? வெற்றி நிச்சயம். ரெண்டாவது ஐயா காந்தாராஜ் ஐயாவுக்கு வந்து தமிழில் மந்திரம் சொன்னால் தான் பிடிக்கும். அதனால தான் தமிழ்லேயே மந்திரம் சொன்னேன். குறையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அன்பு உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டை அழியாளை அழியாத அபிராமி ஆத கடவுரின் வாழ்வி அமுதீஸ்வரர் உருவாகம் அகராத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. போதுமா? கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் பகுத்தறிவு இதை சேர்ந்தவன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சொன்னாருங்கிறதுக்காக சொன்னேன். இந்த சாமியெல்லாம் திட்டத்துக்காக தான் இந்த கடவுளத்தெல்லாம் தெரிஞ்சு படித்து வச்சுருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன கோடாறு இருக்குது, என்ன குழப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் கடவுள் அருளும் உங்களுக்கு இருக்கும். எந்த மாதிரி பகுத்தறிவாளருடைய இது ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய உண்டு. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அறியாத பசங்க ஊர் உலகம்லாம் அறிஞ்ச பசங்களாம் வெற்றியோடு வருவாங்கங்கிறது நிச்சயம். வெற்றி நிச்சயம். டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் கமல் அவருங்க. இவருக்கு ஒரு வழக்கறிஞராக, ஒரு நடிகராக, ஒரு பாடகராக, ஒரு கவிஞராக, ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு பாடகராக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக நான் இந்த இடத்திலே வந்து என்னை உருவாக்கிய இந்த ரா என்ற சொல் எப்பொழுதுமே ரகசியம்தான். அந்த ரகசியமான ரகு அவர்கள் இந்த பயணத்திலே நல்லவங்க, ரொம்ப அருமையான ஒரு இசையமைப்பாளர், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஆமாம், அறியாத பசங்க வெற்றி படணும்னு சொல்லி இதே மேடையில் மறுபடியும் நம்ம சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறியா நினச்சி பார்த்தா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறதுக்கு எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ற திரைப்பட இந்த திரைப்பட நிகழ்வுக்கு வருகை இருந்தமைக்கு நான் மிக்க மகிழ்வடைகிறேன். அன்புக்குரிய நண்பர் ரகு அவர்கள் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திரைத்துறையிலே தன்னுடைய
தடங்களை பதித்தவர். இந்த திரைத்துறைக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு அரசு அலுவலக இயக்கத்தினுடைய தலைவராக வீட்டிலிருந்த காலத்தில் பெருமைக்குரிய எங்களுடைய மேலாள் தலைவர் சிவலோங்க அவருடைய பவள விழா ஆண்டினை ஒட்டி ஒரு கொள்கைப்பாளர்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நண்பர் ரகு அவருடைய முகவரி அறிந்தவரை தொடர்பு கொண்டு ஒரு 6 பாடல்களை நாங்கள் எங்கள் இயக்கத்திற்கு அர்ப்பணித்தோம். அந்த 6 பாடல்களை இசையமைத்து கொடுத்தவர் அருமை சகோதரர் ரகு அவர்கள். விடியல் கீதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய விழாக்களிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டி எல்லாம் என்ற பாடல்கள் இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், ஒரு அற்புதமான நுட்பமான சிந்தனை உடையவர், பல்வேறு திரைப்பட ஆளுமைகளோடு பழகிய ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர். நீண்ட நாட்களாக இது போன்ற வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது. சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் அதிகம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கதையம்சத்தோடு வந்த படங்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகிலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை. அந்த வகையிலே புதுமுகங்களாக அறிமுகமாகும் இந்த அறியாத பசங்க என்ற திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுள்ளே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனென்றால் திருமூலர் சொல்வார், அனுபவங்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்று. அடிபடாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. விழுந்தால்தான் எந்திரிக்க முடியும். பரமுறை விழுந்தவர் ரகு அவர்கள். இந்த முறை எழுந்திருக்கிறார். அது இமாலய வளர்ச்சியாக, அது விஸ்வரூப வளர்ச்சியாக அமையும் என்பதில் எனக்கு கிஞ்சித்தும் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். என்னை போன்றவர்கள் அனில் பிள்ளை, வேறு அணிலை நினைச்சிடாதீங்க, அனில் பிள்ளை போல அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகும் அருமை தம்பிமார்கள் கதாநாயகர்களுக்கும் சகோதரி கதாநாயகிக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய பெருமைக்குரிய திருமதி பவுனம்மாள், பொறியாளர் இளஞ்சலின் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்க. சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோட டெபியூட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற படம் இதுதான். அறியாத பசங்க என்னோட டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகாக இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க அவங்க. டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான். ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இந்த பட துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்.எஸ்.வி. ரகு, எம்.எஸ்.வி. ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ்.வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்.எஸ்.வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன். தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது நான் எப்போவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார், இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டைலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குன்னு சொல்லுவாளே நான் அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குமா, அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா, அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போனாலே இல்லை. அதுபோல் பாடணும்னா அந்த பாடலை பாடிட்டே இருக்கலாம். ஏன் இந்த பாடலை பாடணுன்னா, இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னம்பிக்கைக்கு இந்த உலகத்திற்கே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் ரா என்ற வார்த்தை
உள்ளடக்கிய என்னுடைய அன்பு ரகு திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை இங்கு அழைக்கிறார் என்று நினைத்தேன். ஐயா வருவார் என்று நினைக்கிறேன். 25 படங்களுக்கு மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். அவரை வாழ்த்தை பெறுவதற்கு ரகு காத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், ஒரு ஈடு இணையற்ற பாடல். அன்பு என்றால், காதல் என்றால், பாசம் என்றால் என்று இந்த பாடலை தெரியும். நிறைய அந்த பாடலை பாட வேண்டும் என்று. ஏன் இந்த பாடலை பாட என்றால், நான் என்னுடைய இசை கச்சேரியிலே என்னுடைய ரகு அவர்கள் கீபோர்டு வாசிப்பார், நான் பாடுவேன். இந்த பாடலை எல்லா நான் தமிழ்நாடு முழுவதும் பாடிட்டேன் இசை கச்சேரியில். உங்கள் அன்போட, உங்கள் ஆசீர்வாதத்தோட என்னென்ன அறிமுகப்படுத்துறதை விட தெய்வங்களாகிய ஐயா சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு. அதுவே ஒரு நம்பிக்கை தான். அதுவே ஒரு நம்பிக்கை தான். கடவுள் இல்லை என்பதே ஒரு நம்பிக்கை தான். அதுவும் நம்பிக்கைக்கு இறைவர் ஆசி கொடுப்பார். அதுதான் முக்கியமான ஒன்று. அதனால் ஐயாவுக்காக நான் சொல்லவே இல்லை. ஐயா மிகப்பெரிய ஞானி, அதுதான் உண்மை. அந்த ஞானியையும் உருவாக்குறது இந்த இயற்கையும் சக்தியும் தான். அதனால் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தினையும் அன்பினையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த வாழ்த்து வந்த உங்கள் அன்பு முகங்கள், அன்பு பாதங்கள் சாதாரண பாதங்களோ முகங்களோ கிடையாது. இந்த ரகுவை எப்படியாவது இந்த திரைப்பட வரலாற்றிலே உள்ளடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு 20 ஆண்டுகள் அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். அவர் கீபோர்டு, நான் இசைக்கு பாடுவேன். அவரோட நான் இசை கச்சேரியில் பாடும்போது in my whole life when I studied in Coimbatore also நான் பார்க்காத படமே கிடையாது. செகண்ட் ஷோ பார்த்துட்டு லாரியில் 1:30 மணிக்கு ஏறி காலேஜ் ஹாஸ்டல் வாபஸ் வரும். அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட 0 மார்க் வாங்கின துபாயில் இருக்கார். நான் 80% 90% டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட். எல்லாருமே என்னோட தோழர்கள். இப்போ வரைக்கும் 250 பேர் என்னோட பாக்கெட்டில் இருக்காங்கன்னா என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருமே என்கிட்ட சண்டை போட்டாலும் 4 பேரை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட இது. அதே மாதிரி இருக்கிறவர் எம்இ ரகு அவர்கள். அவரை பார்த்து பேசும்போதே முடிவு பண்ணிவிட்டேன். இன்னொன்று திருமதி பாரதி பாபு, அவங்க 2 பேர் என்னை நுழைச்சி அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த பாச பிணைப்போட ஒரு சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி இணைச்சதுனால நமக்கு ஒரு இந்த ட்ரையாங்குலர் டீம் கிடைச்சது. நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். இன்னொன்று நான் முக்கியமாக பாட காரணம் திருமதி சாந்தி கண்ணன் ட்ரிச்சியில் எம்எஸ்கே ஸ்டூடியோஸ் வச்சுருக்காங்க. அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ட்ரிச்சியில் எனக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தவங்களே 2 நாள் ஃபுல்லாக, சார் நீங்கள் இந்த 2 நாள் பாடிட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு திரைப்பட பாடகனோ இல்லை ஸ்டேஜ் பாடகனோ சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதன் மூலமாக இந்த திரைப்படமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் திருமதி சாந்தி கண்ணன், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருமதி பாரதி பாபு. அவங்கள நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா இங்கே ஸ்டேஜ் நான் பேசுகிறதுக்கே காரணம் although I have done so much. என்னோட இன்ஜினியரிங் ஃபீல்டில் I have done so much. I have traveled 20-25 countries. I have seen everything in life. கடைசியில் என்னோட அம்மாவை வேண்டேன். நான் திரைப்படத்துறையில் வரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களோட பேக்ரவுண்டும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருந்தாங்க வெள்ளூரில். அம்மாவோட சொந்த தம்பிங்க 2 பேர் பழைய காலத்தில் நாடகம், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுத்து விருத்தம்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பாடல் விருத்தம் பாடுவாங்க. அந்த பழைய நாடகத்தில் மாமா ஃபுல்லாக எழுதி எல்லா வில்லேஜஸ், வெள்ளூர் பக்கத்தில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா வில்லேஜஸ்லேயும் நாடகம் நடத்தினவங்க. நான் பாடணுமா, நான் ஹிட்டானேன், இந்த மாதிரி ரகுன்றவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன், என்ன பாருங்க. சரி, ஓகே. என்னை அழிச்சின்னு ரகுவிடம் காமித்தான். ஒரு 1/2 மணி நேரம் நான் ரகு கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல மனுஷன், மனிதாண்மை, மரியாதை, யாருக்கு எப்படி நடக்கணுன்றதை செய்வார். இவனை பழப்படுத்துறது ஒரு பாடலை, ஒரு படத்தில் 3 பாட்டு பாடி அதை சேர்த்து வச்சுவர் பாரதி. அறிமுகம் படுத்துருந்து ரகுக்கு பாரதி. அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல. அதனால ரகு நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை, உன்னை என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன்.
நானே வைக்கிறேன், உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு. நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவனுக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ கேட்குதா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரகு சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளஞ்சன் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் பௌர்ணமால் கிருஷ்ண சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எங்களது நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான கதை அம்சத்தோடு உருவாகிட்டு இருக்கு. நண்பர் ரகு அவர்கள் ஒரு நாட்டு சொல்லி பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதை சொல்லி தான் வந்து ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை அம்சம். 5 பாடல்களோடு இந்த படம் தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த படத்தோட பாடல்கள் வந்து பதிவாக போகுது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எனக்கு ரகு வந்து ஒரு 35 வயது நண்பர். என்ன சொல்லுங்கள் அங்கேயா ஃபோன் அவர் சொல்லுங்கள், எனக்கு என்ன சொல்லுங்கள் சார், நான் சொல்லிட்டு தான் எனக்கு திரும்ப என்ன கேட்குறது. எனக்கு ரகு அவர்கள் வந்து எனக்கு 35 வருட நண்பர். அவர் 2 பேரும் ஒரே ஏரியா சிந்தாரிப்பட்டி சேர்ந்தவர்கள். 2 பேரும் ஒரே பள்ளியில் படித்தோம். ஒரே குரு, ஒரே மாதிரி ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் 20 வருடம் அவரோட இணைஞ்சு பணியாற்றிருக்கேன். இப்போ நாங்கள் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அவரோட இணை இயக்குனராக டேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாலி நண்பர்கள் 20 சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குள்ள எந்த விதமான ஈகோவும் கிடையாது. இங்கே நாங்கள் சார் சொல்லிக்கிட்டாலும் அவர் என்னை திட்டுறதுக்கோ நான் ஒரு கேள்வி கேட்குறதுக்கோ 2 பேருக்கும் முழுமையான உரிமை உண்டு. அவர் சடனாக எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு சார் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோம், இது சாரி பட பூஜை பண்ணுறோம், முடிச்சுட்டு சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. ஸோ கதை நல்லாயிருக்கு. கதையை கேட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். அதனால் ரெகுலராக ஷூட்டிங் பண்ணி போய் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். படம் எல்லாருடைய வர உங்களுடைய வாழ்த்துக்களையும் எல்லாருடைய அன்பையும் ஆதரவு எதிர்பார்க்குறேன். படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் படப்பூஜை அப்படிங்கிறது. படப்பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான
வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்டர் கொடுக்கணும். டாக்டர் தியாகராஜ பழங்கள் டாக்டர், அவர் வீட்டுக்கு தியாகராஜ் வருவார். புரட்சித்தலைவர் வீட்டில் ஒரு செல்ல பையன் அவர். முன்னாள் சபாநாயகர் ராசாராம் அவருடைய தம்பி அவர். முத்தமிழ் கலைஞருக்கு ரொம்ப பிரியமானவர். மகேஷனை வந்து தன்னோட உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்தவங்க. கைத்தட்டலாம் சார். தன்னோட உழைப்பால் ஒரு சென்னை மாநகர துணை மேயர்னா அது இப்போ பாருங்க, மழை வருது. இப்போ அவருக்கு நிறைய டென்ஷன். இப்போ டிசம்பர் மாதம் காலையில் 5 மணிக்கு கார் எடுத்தாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும், அண்ணா இங்கே இது தண்ணி தேங்கிச்சு, இங்கே தண்ணி தேங்கிச்சு, இங்கே எவ்வளோ பிரச்சனை பாருங்க. கண்டிப்பாக கைத்தட்டலாம். என்ன கேட்டீங்க சார்? அதாவது சென்னை மாநகர சார் பின்கோடு எதில் 1லேருந்து 132 வரைக்கும் இருக்குது சார். அப் டு சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் ஹோல் சென்னை மாநகர துணை மேயர் சார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நீங்கள் எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இருண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு மனிதர் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் மேடைக்கு மகேஷன் அவரை அழைக்கிறோம். அழைத்து ஒரு சில வார்த்தைகளை பேசி மரியாதை பண்ணுமாறு கேட்டுக்கொள்வோம். மாலை கொடுங்க. மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க. ஒரு நண்பர், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக உறவினர் வேற, நீண்ட காலமாக இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கின்றார். இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில் நான் கூட நேற்றைய தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். அதனுடைய இன்விடேஷனை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலில் ஒரு உட்காந்து பார்த்துரும். அப்படியே ஒரு கடை ஷாக் ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் இருக்கு. வாழ்க வாழ்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர், மனைவியிடம் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினருடைய அழைப்பை தட்ட முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து இந்த வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய, நானும் என்னுடைய மனைவியும் செல்ல வேண்டிய சூழல். நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. ஏன்னா அவர் முதல் படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்பு துறையிலும் கால் பதிக்கிறார். அவருக்கு அவருடைய வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை உள்ளவர். கைத்தட்டலாம் வேணாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம். நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கின்றோம். வித்தியாசப்படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவது உண்டு. உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான், ஆனால் ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் அமைந்தது. ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். ஆகவே நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த இயக்குனர் ரகு சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. இப்போல்லாம் சினிமா எத்தனை நாள் ஓடுதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, எத்தனை ஷோ ஓடுதுங்கிறது தான் கணக்கு. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷோவிலேயே பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கு பிறகு அவங்க ஓடுறதெல்லாம் லாபம். அந்த மாதிரி வரும். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்துல தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்துல வச்சுருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதுறாரு. அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்துல பேரே வைக்கக்கூடாது. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாணம் பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்துல தலைப்பு வச்சிருக்காருக்கும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க.
நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்காரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காங்க, இவர் நம்மளாட்டுமே இருக்காரு, நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன எம்பி ரகு சார் இயக்கத்தில் ரொம்ப ஏவியும் ஒரு தூண் மூத்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் வருகை தந்திருக்கார்கள். அவர்களை வருகின்ற வரவேற்கிறோம். எத்தனையோ கலைஞர்களை ஊக்குவித்தவர் முன்னணி நடிகர் ரஜினிகாந்த் ஜூடோரத்தன் மாஸ்டர். அது இவங்க செட்டு அது மீடியா குச்சி இருக்கு சார், பெரியவங்க வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம் ஜூடோரத்தனும், டான்ஸ் மாஸ்டர் புலீர் சரோஜா, பாபு, விநாயகம், 2 கேமராமேன் ஐயா, 2 கேமராமேன் சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள். கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சாருக்கு ஒரு படம். சகல கலவலன், பாயும்புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம், 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை. சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்கள் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார், நான் வேண்டாண்டா நான் வரேன். ஒரே 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்து. முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே நடிக்க வந்திருக்காரு. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருக்கேன். உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதால கைது வாங்க. ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு
தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள் பா இளஞ்செழியன் அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டுவார்கள். உங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவருக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணவும் என்பது இழுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிடும். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் கடை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்னைக்கு கடை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்குனவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்துட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் நல்வழி காட்டி வெற்றி பெற. ஆகவே வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக வந்து உங்களிடத்தில் சொல்லிட்டேன். ஆகவே விஷயம் இதுதான். அதை ஒழுங்கா ஃபோன் யாரும் பேசுறீங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஃபோன் யாரும் பேசுங்க. அதை ஒழுங்கா நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வேலைகளை செய்வீர்களானால் நிச்சயமாக சினிமா உலகத்தில் இன்னொரு எஸ்பி உத்தரானாக ஒவ்வொருவரும் வர வேண்டும், வளர வேண்டும் என்று மனமாற வாழ்க்கை. எதா இருந்தாலும் பேசிக்கிங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போடாதீங்க. அந்த காலத்திலே பழமொழி சொல்லி வச்சான், கோபத்தோடு எழுந்திரிச்சா நஷ்டத்தோடு உட்காரணும். யாரும் கோபத்தில் எழுந்திரிக்காத. ஏன் அந்த பிரச்சனை இருந்ததுங்கிறது பார்த்து தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே தீர்த்துங்க. நிறைய பேர் புருஷன் முண்டாட்டியாக வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை அதிகம் வந்தால் என்ன ஆகுது தெரியுமா? எங்கே போகிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில் எங்களால் சேர்ந்து வாழ முடியல, டைவர்ஸ் கொடுங்கன்னு டைவர்ஸுக்கு போகிறாங்க. இல்லை, வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து போனால் டைவர்ஸை பற்றிய பிரச்சனையே நமக்கு வராது, வரக்கூடாது. ஏன் புருஷன் பொண்டாட்டி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்புறம் என்ன உங்கள் குறைய அவங்ககிட்ட